ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான கம்பெனிலேருந்துலாம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எந்தெந்த கம்பெனிலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சனேரி கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1956 எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் அப்ரூவ்ட் ஆயிருக்கு, ஏஐசிடியில் அப்ரூவ்ட் ஆயிருக்கு, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனில் அப்ரூவ்ட் ஆயிருக்கு, கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரில் அப்ரூவ்ட் ஆயிருக்காங்க, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அப்ரூவ்ட் ஆயிருக்காங்க. அடுத்து நேக் கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா A+ கிரேடு பெற்றிருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட NIRF ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா 151 to 200 ரேங்கிங்குள்ளே இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன் கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த இன்ஜினியரிங் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா BE பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், BE சிவில் இன்ஜினியரிங், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், BTech பயோடெக்னாலஜி, BTech ஃபுட் டெக்னாலஜி. அடுத்தது ஆர்கிடெக்சர் டிசைன் அண்ட் பிளானிங் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் இன்டீரியர் டிசைன், பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டிசைன். இந்த காலேஜில் 6 ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.0 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. அடுத்து ஜஸ்டைல் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. காலேஜ் துணியை பார்த்தீங்கன்னா 5க்கு 4.0 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. கரியர் 360 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டேட்டா சயின்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ். அடுத்தது இந்த காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்க கம்பெனிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா, இன்ஃபோசிஸ், விப்ரோ, அசென்ச்சர், IBM, டெக் மகேந்திரா, கேப்ஜெமினி, CTS, உட்ஷா, L&T இன்ஃபோடெக், அமேசான், ஜோகோ, ரோபட், கியூர்மெட்ரிக்ஸ், பிரசிடென்ட் சிஸ்டம்ஸ், HCL டெக்னாலஜிஸ். இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. இந்த பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 to 15 lakh per annum வரை ஏர்ன் பண்ணுறாங்க. அடுத்து இந்த காலேஜில் உள்ள டாப் ரெக்ரூட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா TCS, இன்ஃபோசிஸ், அசென்ச்சர், ஜோகோ, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், விப்ரோ, டெக் மகேந்திரா, உரம் டெக்னாலஜிஸ், உட்ஷா, ஸ்பியர் சிஸ்டம், கரூர் வைசியா பேங்க், SSHS, MRF, த இந்தியா சிமெண்ட் லிமிடெட், மைக்ரோ பயாலஜிக்கல் லேபார்டரி, பிராக்சல், அசென்டியோ, ஜிஃபோ, LTI, மைண்ட்ரி, காக்னசன்ட், எக்ஸவர், HDB, HDFC பேங்க், கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ், மாலிகுலர் கனெக்ஷன்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ். இந்த மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் லெபார்டரிஸ், லைப்ரரி, ஹாஸ்டல்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீக்ரியேஷன்ஸ், கெஃபட்டேரியா அண்ட் ஃபுட் கோர்ட், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், வைஃபை அண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஆடிட்டோரியம் அண்ட் செமினார் ஹால்ஸ், பேங்க் அண்ட் ATM, கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சென்டர், இன்னோவேஷன் இன் இன்குபேஷன் சென்டர். இந்த காலேஜில் உள்ள ஈவெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஈவெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அலுமினி, அவார்ட்ஸ், கேம்பஸ் டிரைவ், செலிப்ரேஷன்ஸ், கான்ஃபரன்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், செமினார்ஸ், சோசியல் ஈவெண்ட்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.